திருவள்ளுவர் பிரம்மாதான் இதை ஆக்கினான், இந்த உலகத்தை இயக்குகிறான், அவன் எழுதி வைத்த சட்டப்படிதான் எல்லாம் நடக்கும், எல்லார் தலையிலும் அவன் எழுதி வைத்து விட்டால் அது விதி, விதிப்படிதான் நடக்கும், அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று பார்ப்பான் சொல்லுகிற பொழுதுதான், அதை மக்கள் நம்புகிற பொழுதுதான் அழகாக அவர் தொடங்கினது. பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்பது அவனுடைய விதி, அதை ஒன்றும் மாற்ற முடியாது என்பதற்கு எதிராகத்தான் அவர் ஒவ்வொன்றும் அவர் நுட்பமாக தொடுக்கிற போர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஆளுக்கு கட்டளை இட்டால், அவன் தலையில் எழுதினால் அது விதி என்று சொன்னால், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான், உலகியற்றியானாக நீங்கள் சொல்கிற அந்த பிரம்மா இருக்கிறானே, அந்த நாயும் அங்கெல்லாம் பறந்து திரிந்து கேடு கட்டு அலைந்து திரிவானாக பிச்சை எடுத்து என்று எழுதுகிறார். நீங்க அதனுடைய சூட்டை எண்ணி பார்த்தாதான் வியப்படையும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான், உலகை படைத்த உங்கள் பிரம்மா இருக்கிறானே, அந்த நாயும் எங்கு பிச்சை எடுத்து அதை போலவே திரிவானாக என்று எழுதுகிறது அவருடைய அரசனம், சினம், அது ஒரு மாரல் ஆங்கர் என்று சொல்வார்கள். அதுல அவர் பல இடங்கள் அப்படி வைக்கின்றதை சரியாக கவனிக்கவில்லை. நாம் எல்லாம் கடவுள் வாழ்த்து என்றால் கடவுளுக்காக எழுதினார் என்று எண்ணுகிறோம். இந்த மாந்தன், இப்பொழுது இருக்கிற மாந்தன் அடுத்த படிநிலைக்கு வளர வேண்டும் அல்லவா? எனவே வேண்டுதல் வேண்டாமையிலான் என்றால் ஒரு மாந்தன் விருப்பு வெறுப்பற்றவனாக அவன் வளர வேண்டும் என்கிறபடி ஒரு 10 குறளை எழுதிவிட்டு போயிருக்கிறார். கடவுளுக்கும் அதுவும் இல்லை. கடவுள் என்கிற ஒரு சொல்லையே அவர் 14,000 சொற்களை பயன்படுத்துகிறார். ஒரு இடத்திலும் கடவுள் என்றே ஒரு சொல்லை பயன்படுத்தவில்லை. அவர் எப்படி கடவுள் வாழ்த்து என்று தலைப்பு போட்டிருப்பார்? சரி, அது கிடக்கட்டும். அதுல ஏறிக்கொண்டு போயிருக்கானே, சிவிக்கு மேலே பல்லக்கில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறானே, கீழே ஒரு 4-5 பேர் தூக்கி கொண்டு போகிறார்களே, இதை பார்த்தீர்களா? புண்ணியம் செய்தவன், போன பிறவியிலே புண்ணியம் செய்தவன் மேலே ஏறிக்கொண்டு போகிறான். கீழே தூக்குகிற முண்டங்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள், அதனால் தூக்குகிறார்கள். அதுக்கு அறத்தார் இது பண்ண வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை ஒரு குறள் எழுதுகிறார்.